ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலூர் இதில் நம்ம வேலூர் பிரான்ச்சு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த பாருங்கள், நம்ம இது வேலூர் பிரான்ச்சு சிஎன் புக் பண்ணியிருக்கோம். உள்ளே ஒரு கார் நிற்கிது பாருங்கள், சூப்பர் ஒரு டிசைர் ஒரு கார் நிற்கிது. அது ஃபிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ஃபிட்டிங் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டை கிரிட்டா வண்டி இது. ஸோ கிரிட்டா பாருங்கள், கிட்டு வந்து லெவட்டாக ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், வாங்க ஃபிட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஃபில்லிங் வால்வு ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது இதுதான் ஃபில்லிங் வால்வு. இதை பாருங்கள், ஃபில்லிங் வால்வு ஆஸ் யூஷுவல் இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஃபில் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ரெடியூசரு, இந்த ஸ்டேஜ் ரெடியூசரு ஒரு கேஜ் லெவல் காட்டுறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே வியூ பண்ணிக்கலாம் கஸ்டமர் எவ்வளோ கேஸ் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு மேப் சென்சாரு, இன்ஜெக்டர் பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்குன்னு. ஸோ இந்த இன்சுலேஷன்ஸ் எல்லாம் எப்படின்னு பாருங்கள். நல்லா வயர் ஸ்லீவ்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், டைட் பண்ணி. ஸோ எந்த இஷ்யூ இல்லை வண்டியில். அதேமாதிரி இசிஎம் பாருங்கள், EXR ப்ளூ இசிஎம் அங்கே இருக்குது. இசிஎம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெர்மினேஷன் எல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா டேப் அடித்து டெர்மினல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வாங்க டேங்க்ஸ் ஃபிட்டிங் பார்க்கலாம். டேங்க் ஃபிட்டிங் பார்க்கலாம். க்ரீட்டா வண்டி டேங்க் ஃபிட் பண்ண இது பாருங்கள். இதை பாருங்கள், இதுதான் க்ரீட்டா. இது பாருங்கள், க்ரீட்டா வண்டி, க்ரீட்டா டேங்க் ஃபிட் பண்ணது. நம்பர் வந்து லோக்கல் கஸ்டமர், வேலூர் கஸ்டமரு. பாருங்கள், இன்ஜெக்ஷன் ஃபிட் பண்ணியிருக்கு. ஸ்டாண்ட் எப்படி பாருங்கள், நல்லா அமைஞ்சிருக்கு. டேங்க் வார்னிங் இருக்குது பாருங்கள், டென்கேஷன் வச்சுருக்கு. ஆஸ் பர் நாம்ஸ் பிரகாரம், ஆர்டிஓ நாம்ஸ் பிரகாரம், ஆன்லைன் ஷிஃப்ட் பிரகாரம் நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் ஸ்டெப்னி ஈஸியாக எடுத்துக்கலாம், அதுமாரி ஃபிட் பண்ணியிருக்கு. நீங்கள் வாங்க ஸ்டெப்னி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ பக்கவாக இருக்குது. ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கேஸ் போர்டு சுவிட்சு எங்கே கேஸ் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் உங்களுக்கு காட்டுங்க. இந்த பாருங்கள் சுவிட்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேஸ் மாற இடம் பெட்ரோலு, கேஸ் மாற இடம் பாருங்கள். ஒரு ஆக்சிஜன் இந்த பாருங்கள், கேஸ் மாறிடுச்சு. அவ்வளோ கேஸ் மாறிச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஒரு சின்ன ஆக்சிஜன் தான், சரிங்களா? ஸோ ஆக்சிஜன் மாறிச்சு. இதுதான் வந்து ஹூண்டாய் கிரீட்டாவோட ஃபுல் ஃபிட்டிங்கு. ஸோ வண்டியை ஒரு ஃபுல்லாக ஒரு வாக்கர் ஒன்று பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் வண்டியோட வாக்கர் கிரீட்டா, வண்டியோட வாக்கர் ஒன்று பாருங்கள். ஹூண்டாய் கிரீட்டா இதை சென்சார் ஜாஸ்தி வண்டியில் ஓவரால் ஃபிட்டிங்காக உங்களுக்கு அமிச்சாச்சு. இதுதான் வண்டியோடது, எந்த இஷ்யூ இல்லை. அதுதான் ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து பேசுகிறோம். சாரோட வண்டி WRV. ஸோ சார் வந்து நம்ம இன்னொரு பிரான்ச்சு நம்ம மேல்மருவத்தூரில் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வண்டி, இதுதான் சார் நிற்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் கேஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு மேல்மருவத்தூர் ஆஃபீஸில். ஸோ இப்போ சார் வந்து ஒரு ட்ரையலும் எடுத்தாச்சு. ஸோ சார் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவார். மோகன் பாபு சார் அவர் பேர். சார் மோகன் பாபு சார், வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் ஃபீல் பண்ணீங்க சிஎன்ஜி போட்ட பிறகு ட்ரையெல்லாம் எடுத்தீங்க, எப்படி இருந்தது? சார் பெட்ரோலுக்கும் டீசல் கண்டென்ட் டிஃப்ரெண்ட்டு தெரியல, நீனாக தான் இருக்குது. வண்டி பிக்கப்பும் போட்டோன்னு ஸ்டார்ட் ஆகுது, வண்டி பிக்கப்பும் கரெக்டாக இருக்குது. நம்ம எப்படி பெட்ரோலில் வண்டி ஓட்டுறோமோ அதே மாதிரி டீசலில் வண்டி நல்லா போகுது. கேஸில் டீசலில் இருந்துச்சு, சாரி கேஸ் தப்பாக சொல்லிட்டு மாற்றிச்சு. பெட்ரோலில் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான், அதே இப்போ கேஸ்லேயும் போகுது. நம்ம எப்படி கீர் சேஞ்ச் பண்ணி ஓட்டினாலும் அதே லோ கியரில், தேர்ட் கியரில், செகண்ட் கியரில் அதே வண்டி மூவ் பண்ணாலும் மூவ் ஆகுது. நல்லா ஃப்ரீயாக தான் போகுது, ஒன்றும் ப்ராப்ளம். சரிங்க சார், நம்ம வந்து இஎம்ஐ போட்டோம் இல்லைங்களா? நம்ம இஎம்ஐ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ANG பிரதாப் அவங்ககிட்ட தான் இஎம்ஐ ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, எந்த ப்ராப்ளம் இல்லை. அவங்க உடனே ஒரு வித்தின் 2 டேஸில் ரெடி பண்ணி இன்றைக்கி காலைல வந்தால் ஷேர் ஃபிட் பண்ணி ஃபுல்லாக ட்ரையல் பண்ணி வண்டி க்ளீன் பண்ணி ரெண்டாக கொடுத்துருவாரு. வண்டி பண்ணாமல் வருது. வண்டி நான் திருப்பி இங்கேருந்து ஷேரை கொடுத்து செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு ட்ரையல் பார்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் திருப்பி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் கன்ஃபார்ம் ஆச்சு. சரி சார், இப்போ உங்கள் ஃபிட்டிங்லாம் நம்ம ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்க, எல்லாம் நீட்டாக இருக்கா? எப்படி சார் இந்த ஃபிட்டிங் எந்த ப்ராப்ளம், கேஸ் லீக்கேஜ் ஒன்றும் கிடையாது. லீக்கர் தான் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. செக் பண்ணி சிஎன்ஜி செக் பண்ணி ஃபுல்லாக டியூனிங் பண்ணி கொடுத்துட்டாரு. சார் கொடுத்துட்டாரு. வண்டி நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். திருப்பி செங்கல்பட்டு வரைக்கும் போகிற மாமண்டலில் நிற்கிறோம். செங்கல்பட்டு வரைக்கும் போகிற செங்கல்பட்டு போய்ட்டு திருப்பி கொடுக்குறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போது ஃபிட்மெண்ட் வந்து முடிஞ்சு ஒரு எக்ஸாக்டாக ஒரு 1 வீக் ஆகுது. ஃபிட்மெண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் டேவே வந்து சார் வந்து
ஃபிட்மெண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து சார் வந்து கோவா போனார். ஸோ கோவா ட்ரிப் எப்படி இருந்தது, இப்போ தான் வந்திருக்காரு வீட்டுக்கு. ஸோ வந்து 2 days ஆகுது. ஸோ கோவா ட்ரிப் எப்படின்றத சிஎன்ஜியில் போயிருக்காரு, நம்ம தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சார் ஷேர் பண்ணுவார். சார் சொல்லுங்கள் சார். சிஎன்ஜி ஃபிட் பண்ணி 1 week ஆகுது. சிஎன்ஜி ஃபிட் பண்ண மறுநாளே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கோவா கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸு நல்லா மொத்தம் 6 பேர் போனோம். ஸ்டார்டிங் வந்து பெட்ரோல் 500 ரூபாய்க்கு போட்டோம். அதுக்கப்புறம் பெட்ரோலே போடலை, ஃபுல்லாக சிஎன்ஜி தான். அப்பப்போ 700 டேங்க் அப்பப்போ ஃபில் பண்ணோம். ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா 13 kg வரைக்கும் ஃபில் ஆச்சு. இது நான் போட்டுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 16 kg டேங்க்கு. 13, 12 ஒரு ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ பங்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் ஃபில் ஆச்சு. சிஎன்ஜிலே தான் அப் டு டவுன் ஃபுல்லாகவே சிஎன்ஜிலாம் போயிட்டு வந்தோம். பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எப்படி கொடுக்குதோ பிக்கப் அதே ஆவரேஜ் தான், அதே மாதிரி தான் கொடுக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. மற்றபடி சிஎன்ஜி இருந்தாலும் எங்களுக்கு கேஸும் பார்த்தீங்கன்னா சேவ் ஆச்சு. அதாவது நாங்கள் போன ட்ராவல் பார்த்தீங்கன்னா 20,000 பெட்ரோலுக்குன்னு கணக்கு பண்ணோம். சிஎன்ஜி போட்டது பார்த்தீங்கன்னா பாதி மிச்சமாச்சு. 10,000 வந்து எங்களுக்கு சொல்ல போனால் மிச்சமாச்சு. 10,000த்துலேயே போயிட்டு வந்துட்டோம் 2000 கிலோமீட்டரு. இது போட்டனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட் எங்களுக்கு. அதனால் நீங்களும் இதுக்கப்புறம் எதனா போனோன்னா சிஎன்ஜி போடுங்க, அது சார்கிட்ட பண்ணுங்கள், நல்லா பண்ணி தராரு, எல்லாம் உங்களுக்கு பக்காவாக பண்ணி தராரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். What you know about rolling down in the deep? When your brain goes numb, you can call that mental freeze. When these people talk too much, put that shit in slow motion. Yeah, I feel like an astronaut in the ocean. Ay, what you know about rolling down in